ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவித்து நாட்டின் சில பகுதிகளில் இன்று பேரணிகள் இடம்பெற்றன. கடுவல மேயர் GH புத்ததாசவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணி இன்று முற்பகல் பத்திரமுள்ள பலவத்த GH புத்ததாச விளையாட்டரங்குக்கு முன்பாக இடம்பெற்றது. பலவத்த பத்திரமுள்ள மாலம்பே ஊடாக கடுவலை ரங்கடு பத்தினி ஆலயம் வரை மக்கள் பேரணியாக சென்றனர். அமைச்சர் கெஹதி ரம்புக்வெல்லவின் தலைமையில் கண்டி குண்டசாலை தொகுதியில் வாகன பேரணி ஒன்று இடம்பெற்றது. இவர்கள் அனைவரும் மிகவும் மனச்சாட்சியுடன் தெளிவுடையவர்களாகவும் வருகை தந்துள்ளனர். சுதந்திரம் பெறுவதற்கு முன்னர் எமது பெண்கள் முகம் கொடுத்த பிரச்சனைகளுக்கு சுதந்திரம் கிடைத்துள்ளது. ඉතිහාසය අද නිදහසබා කියන වචනයට පරිවර්තනය වෙලා තියෙනවා. அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோன் தலைமையில் தம்புள்ள நகரில் வாகன பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வாகன பேரணி ஆரம்பமாக்குவதற்கு முன்னர் தம்புள்ள நகரில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் காரியாலயம் திறந்து வைக்கப்பட்டது. தம்புள்ள நகரிலிருந்து கலேவல பல்லேபொல ஊடாக நாவுல வரை பேரணி இடம்பெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். குருணாகலையில் அமைச்சர் ஜெயரத்ன ஏரத்தினால் வாகன பேரணியொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பேருவல நகரில் அமைச்சர் ரோஹித அபே குணவர்தனவின் தலைமையில் வாகன பேரணியொன்று இடம்பெற்றது. ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் மோட்டார் சைக்கிள் பேரணியொன்று இன்று முற்பகல் ஹொரண ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் காரியாலயத்துக்கு முன்பாக ஆரம்பமாகியது. இந்த பேரணி பாராளுமன்ற உறுப்பினர் விதுர விக்ரமநாயக்கவின் தலைமையில் இடம்பெற்றது. ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவித்து பிரதி அமைச்சர் நியோமால் பெரேராவின் தலைமையில் சிலாபம் நகரில் பேரணியொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.